ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் Me&Mom ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூமில் பஜ்ஜி செய்ய போகிறோம். நீங்கள் ஆனியன் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இதில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வெளியில் க்ரன்ச்சியாகவும் உள்ள ஜூஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது பஜ்ஜி பண்ணுறதுக்கு நான் மஷ்ரூம் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி முழுசாகவும் நீங்கள் போட்டலாம். பெருசாக இருந்ததுன்னா ரெண்டாக கட் பண்ணியும் பஜ்ஜி செய்யலாம். மஷ்ரூம் பஜ்ஜி பண்ணுறதுக்கு மேல் மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப்பு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். ரெடிமேட் பஜ்ஜி மாவு கூட கடையில் கிடைக்கிது, அதில் கூட நீங்கள் செய்யலாம். நான் அதில் செய்கிறத அவாய்ட் பண்ணிப்பேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம மாவு வீட்டிலேயே அரைச்சி பண்ணும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். வெளியில் வாங்கி நீங்கள் அந்த மாவில் செஞ்சிங்கன்னா நிறையா சோடா உப்பு கலந்துருப்பாங்க. இதில் சோடா உப்பை நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம இப்போது பஜ்ஜி பொரிக்க போது ஆயில் ஹீட் பண்ண போகிறோம். அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை இந்த மாவில் ஆட் பண்ண போகிறோம். சூடான ஆயிலை மாவில் ஊற்றும் போது பஜ்ஜி ஃப்ளஃபியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதனால் சோடா உப்பு போடணுன்னு அவசியமே இல்லை. வீட்டிலே கடலை மாவு, அரிசி மாவு நீங்கள் ரெடி பண்ணி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பஜ்ஜிலாம் போட்டு சாப்பிட்லாம். நான் மஷ்ரூமை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். மஷ்ரூம் பஜ்ஜி ரெடி பண்ணிவிட்டு சாஸ் கூடயோ சட்னி கூடயோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஷ்ரூம் பஜ்ஜி ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்ல. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ செஞ்சு கொடுங்க. வெளியில் ஸ்நாக்ஸ் அதிகமாக வாங்கி கொடுக்குறத குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me&Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அழகாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.